தேங்க்யூ. வந்திருக்கவங்களை ஒவ்வொரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம் மத்தியில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த ஜூம் மார்ச் இன்னைக்கு டுடே 94th டே. தேவன் நம் மத்தியில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் அற்புத விதமாய் ஆண்டவர் நம்மளோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். நான் ஒரு சிறிய ஜெபத்தை செய்து இந்த தேவனுடைய வார்த்தைகளோட கடந்து செல்ல விரும்புகிறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். மான்டோரோ ஹோடரபோ ஷிட்ரபிலா ஹண்ட்ரபா ரஹோடரபா ரேமான்டே கிரஹண்டோரபோ ஷிட்ரபிலா ஹண்ட்ரபா ரேமான்டேரபோ ஷிட்ரபா லேஹரபா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்துல நீ வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் நாவில நீ அருளதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். அது தெள்ள தெளிவாக பேசும்படியாக எனக்கு தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தாப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நான் செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன்டா, வி ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். நம்மளுக்கு கிறிஸ்துவின் சிந்தை நம்மளுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமேன். ஸோ நேற்று என் மனைவி கேட்டாங்க, உங்களுக்கு வந்து நீங்க நீங்க எப்படி நீங்க உணருங்க, நீங்க யாருன்னு கேட்டாங்க. நீங்க உங்களை என்ன பாக்குறீங்க, நீங்க யாரு அப்படிங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு சொன்னேன். நான் வந்து எங்க அப்பா அடிக்க சொல்லுவாங்க, நீங்க யாரு அப்பனா நான் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பழக்கி கொடுத்துருக்காரு. அப்போ நான் இல்லை நான் ராஜா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. நான் நீதிமான்னு சொல்ல ஆரம்பிச்சேன். நம்ம ஒரு ஏதோ செயல் புரிந்தனால நம்ம வந்து இன்னைக்கு காலைல கூட அதை கொடுத்து நான் தியானிக்க போது கர்த்தர் சொன்னாரு, கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்து இது வந்து ஒரு மாற்றமா இல்ல புதிதாக்கப்படுதலா. இப்ப நம்ம வந்து மாற்றம் அடைகிறோமா, ஒவ்வொரு நாளும் மாற்றம் அடைக்கலாம், இல்ல அப்படியே புதுசா மாறிட்டோமான்னு கேக்குறேன். வி ஆர் மேட் நியூ இன் கிரைஸ்ட். நம்ம புது சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் தான். அது வந்து உண்மையான சத்தியம். நம்ம நீதியின் கிரியைகள் செய்கிறதுனால நீதிமான் என்ற அறிவுல தேவனை நம்பும் பொழுது, அவர் செயலின் மேல விசுவாசிக்கிற நாம தான் நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம், நீதிமான்களா இருக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம்ல, நம்ம நீதிமான்களாவே தான் இருக்கிறோம். நம்முடைய ஆவி மனிதன் நீதிமான் ஆயிட்டான். இப்ப நம்ம சிந்தையில வந்து ஒவ்வொரு நாள் சொல்லணும், நான் நீதிமான் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டவன், நான் நீதிமான் என்ற உங்க சிந்தையில சொல்லிக்கிட்டே வரணும். நான் ராஜான்னு நான் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அநேக நேரத்துல இந்த மைண்ட்ல வந்து பழைய எண்ணங்களும், ரோமர் 8 திஸ் மைண்ட் இஸ் த எனிமிட்டி அகேன்ஸ்ட் காட். இந்த மனது தான் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. ஸ்பிரிட் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போகும்பொழுதே இந்த ஆவியில சகல ஆசீர்வாதத்தில் நம்ம ஆசீர்வதித்து இருக்கிறார். ஸோ இந்த மைண்ட் வந்து இருக்கு பாருங்களேன், இந்த மைண்ட் வந்து மனம் புதிதாருனாலே மறுரூபம் ஆகிறீங்கள். மனம் புதிதாகி கொண்டே இருக்கணும். எப்படி புதிதாகும்? தேவனுடைய வார்த்தையினால புதிதாகி கொண்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மைண்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து எனிமிட்டி அகேன்ஸ்ட் காட். மனதிலே சத்துருக்களாய் நம்ம இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம மைண்ட்ல வந்து தான் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நீங்க மைண்ட்ல ஒரு பிக்சரை பார்த்துட்டீங்கன்னா, நேத்து கூட ஆனி ஜிம் அக்கா வந்து நான் ஏசி 60 அதுக்கு அடுத்து நான் ஒரு டைமென்ஷா மாறுன்னு சொன்னால, என்னை நோக்கி கார்கள், என்னை நோக்கி கொடி அசைக்கப்பட்ட அரசாங்க முத்திரை போட்ட கார்கள் வரும் அப்படின்னு வந்து மைண்ட்ல போட்டு அதை விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வார்த்தைய இருதயத்துல விதைச்சு மைண்ட்ல வந்து அதை படமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படமா பார்க்கமா தான் மேனிஃபெஸ்டனே ஆகுது. ஸோ நீங்க வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க ராஜா என்ற எண்ணம் உங்களுக்கு வந்து அப்படியே வரணும். நீங்க எப்படி நினைச்சுக்கணும், இப்ப நான் வந்து நீதிமான், நான் நீதியின் கிரியை செய்யறதுனால நான் நீதிமான் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் ரட்சகரை ஏற்றுக்கொண்ட நாள் நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். நான் நீதிமான். ஆமென். அதே மாதிரி நான் ராஜாவா இருக்கிறேன். நீங்க ராஜாக்களும் ஆசிரியர்களாம இருக்கீங்க. நான் ராஜாவாக்கப்பட்டேன். ஒரு ராஜா தான் ஒரு ராஜா தேடி வருவான். இல்ல நான் பிச்சைக்காரன் அப்படின்னா உங்களை யாரும் தேடி வரப்போறது கிடையாது.
அதனால நம்ம அநேக காரியங்களை செய்ய முடியுது. நம்ம ராஜாவின் சிந்தையோட செய்ய வேண்டும். நீதிமான் என்ற அறிவுல செயல்பட வேண்டும். அ எனிதிங் நம்ம மைண்ட்ல வந்து நம்ம நம்மளோட நம்ம தேவன சார்ந்து இல்லாம எது செஞ்சாலுமே அது அநேக நேரத்துல ஃபெயிலியரா கொண்டு போய் தான் முடியும். ம். ஸோ நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இது வந்து மாற்றமா இல்ல புதிதாக்கப்படுகிறதா? கிறிஸ்துவ வாழ்க்கை சீர் செய்தல் அல்ல, புதிதாக்க படைத்தல். கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து நம்ம சீர் செஞ்சு கொண்டே இருக்கல. நம்மள மாற்றிக்கொண்டே இருக்குல்ல. அ கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். We are a new creation in Christ. All things are passed away. All things have become new. சொல்லுங்க, நான் நீதிமான். அ நான் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறேன். எனக்கும் பழசுக்கும் சம்மந்தமே இல்ல. நான் நீதிமான். நான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன். இந்த அறிவு நம்ம எப்பொழுதுமே நம்மளுக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸோ இந்த பழைய மனிதன் வந்து பழைய கண்ணோட்டத்துல தான் பார்ப்பான். இந்த தமிழ்நாட்டுல பழமொழி சொல்லுவாங்க. "அரண்டவனுக்கு இருண்டெல்லாம் பேயின்பாங்க." கரெக்ட்டா அந்த பழமொழி? அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "அரண்டவனுக்கு பார்க்கிறவங்க எல்லாம் இருண்டெல்லாம் பேய் மாரி." அப்போ நீங்க புது சிருஷ்டி நான் நீதிமான் சொல்றேன்னா, நீங்க எல்லாருமே நீதிமான்களாகவே மாற்றப்படுங்க. உங்களுக்கு வந்து கிறிஸ்துவின் சிந்தை கொடுக்கப்பட்டிருக்கும். நான் நீதிமான்னா, நீங்க கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு வசனத்த வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, "ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம்." இது எப்படி பார்க்க முடியும்? இவ்வளவு நாளு ஒரு பழைய மனிதன பழைய கண்ணோட்டத்துல பண்ணோம். குறைய பார்த்தோம். அ கு நம்ம நம்ம பழைய கண்ணோட்டத்துல, "அவனா? அவன் அப்படிதாங்க" அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, நம்மளுக்கு கிறிஸ்துவின் சிந்தை கொடுக்கப்பட்டா மட்டும் தான் இல்ல அவருக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்காரு. அந்த மனிதருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அப்படின்ற மாரி கிறிஸ்துவின் சிந்தை நம்ம அவர பார்க்க முடியும். எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு விதைய வந்து ஒரு விதையா பார்க்காம, ஒரு மரமாவோ, இல்ல காடாவாக பார்க்கிறாரோ, அதே போல தான் நீங்களும் பார்வை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். we should have the enlightened eyes. நம்மளுக்கு வந்து எப்ப இல்லைன்னா, நம்ம நீதிமான், நம்ம ராஜா அப்படின்றத ராஜா பார்க்க முடியும். அ ஒரு ஒரு கதை நான் சொல்றேன் பாருங்களேன். ம் ஒரு ராஜாவும் எங்க அப்பா இந்த கதை சொல்லியிருக்காரு. அதனால ஞாபகம் வந்துச்சு. ஒரு ராஜாவும் ஒரு ராஜாட்ட ஒருத்தன் வந்து ஒரு நாண திருஷ்டிக்காரன் வந்து அ ஒரு ராஜா கிட்ட வந்து ஒரு சாரி ஒரு ராஜா கிட்ட ஒரு நாண திருஷ்டிக்காரன் போயிருக்கான். இல்ல. ஏதோ கத்துக்க போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் போய் அ ராஜா அரண்மனை கூட இருந்து ராஜாட்ட நெறைய கத்துக்க போயிருக்கான். நாணயத்த கத்துக்கிற போயிருக்கான். ஒரு ராஜாட்ட போய். ராஜா வந்து கூட அந்த அரண்மனையில போய் நல்லா ராஜா கூட ஒரு 4, 5 நாள் தங்கி இருந்து எல்லா காரியங்களும் செயல்படுறான். இப்ப ராஜா வந்து "வாடா, வாயா நம்ம 2 பேரும் அந்தப்புரத்துக்குள்ள போயி, அந்த குளத்துல போய் குளிப்போம்" அப்படின்னு கூட்டு போறாரு. குளிச்ச பிறகு இவன் துண்ட வுட்டுட்டு வந்துட்டான். எங்க அரண்மனையில. இவன் துண்ட அரண்மனையில வுட்டுட்டு வந்துட்டான். துண்ட அரண்மனையில விட்டுட்டு வந்த பிறகு இவங்கலாம் கு குளிச்சிட்டு இருக்காங்க குளத்துல. குளிச்சிட்டு இருக்கும்போது இப்போ அரண்மனை பயங்கர பற்றி எரியுது. அரண்மனை பயங்கர பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அரண்மனை ஃபுல்லா முறிஞ்சிருச்சு. ராஜா கவலையே படல. நல்லா குளிச்சிட்டு இருந்தாரு. ஆனா, இந்த இவன் வந்து நாண நாணத்த கத்துக்க வந்தா இருக்கான் பாருங்களேன். அவன் வந்து துண்டு எரியுதுன்னு கத்திட்டு இருந்தானாம். ஆனா, இந்த ராஜா ரொம்ப கூலா இருந்தாராம். இந்த ராஜா ரொம்ப ரொம்ப கூலா இருந்தாராம். நான் அப்போ வந்து இதுலருந்து என்ன தெரிஞ்சுச்சுன்னா, அவன் போய் கேட்டானாம், "ராஜாவே, நான் அந்த துண்ட எரியுதுன்னே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். என் மைண்ட் ஃபுல்லா அந்த துண்டாவிலே இருந்துச்சு. நீங்க ஏன் ராஜாவே வந்து அந்த அரண்மனை எரியுது நீங்க வந்து அரண்மனைய பத்தி நீங்க எரியறத குறித்து நீங்க கவலைப்படல?" அப்படின்னு கேட்டானாம். அவன் சொன்னானா, "எனக்கு இந்த அரண்மனை எரிஞ்சிருச்சுன்னா" ராஜா சொல்றாராம், "எனக்கு இந்த அரண்மனை எரிஞ்சிருச்சுன்னா, மக்கள் எனக்கு வந்து அரண்மனை கட்டிக் குடுப்பாங்க. மக்கள் வந்து எனக்கு அரண்மனை கட்டிக் குடுப்பாங்க" அப்படின்னா. எனக்கு இதுக்கு முன்னாடி அரண்மனை மக்கள் தான் கட்டிக் குடுத்தாங்க. எனக்கு இனிமேல் தான் மக்கள் அரண்மனை கட்டிக் குடுக்கப் போறாங்க. அதனால எனக்கு வந்து அந்த அரண்மனை எரிஞ்சுச்சுன்னு எனக்கு கவலை இல்லன்றானாம். பாத்தீங்களா?
ராஜாக்கு அப்படி ஒரு சிந்தனை இருக்கணும். நீங்க பாருங்களேன், உங்க வாழ்க்கையில நீங்க நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருந்தா நீங்க நீதிமான்கள் ஆக்குறீங்க. உங்களுக்கு ராஜாவின் சிந்தை தேவை. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுற எல்லாமே பேசிட்டாங்க. என்னை பத்தி அப்படி தவறா பேசிட்டாங்க. என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்கன்னா, சூரியனை பார்த்து நாயை குறைக்கிற மாரி விட்டுறணும். இல்லன்னா, ஒண்ணு நான் ராஜாவோட பிள்ளை. நான் ராஜா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரணும். அப்போ நீங்க அவன் ஏன் கத்துறான் அப்படின்னு ஒருத்தன் கத்துறான்னா, அவனை ஏதோ காயப்பட்டுருப்பான் அப்படின்னு நினைச்சு நம்ம விட்டுறணும். ஹர்ட் பீப்புள் ஆல்வேஸ் ஹர்ட் அதர்ஸ். இப்ப ராஜா போல நீங்க பார்க்க ஆரம்பிச்சுன்னா, ஏன் அவன் கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்ற நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். ம்ஹ்ம். அந்த அந்த சிந்தை இல்லாததுனால தான் நம்ம நெறைய நேரத்துல விட்டுறோம். ஓஹோ! சரி, இவருக்கு கத்துறவன்னா, இவரு ஹர்ட் ஆயிருக்காரு. இந்த ராஜாவின் மன கண்ணோட்டம் இல்லாம போயிருது. அ ஸோ நம்ம எப்பயுமே பழைய பார்வையிலயோ, பழைய மனிதன பழைய கண்ணோட்டத்துல தீர்க்கக்கூடாது. அ புதிய பார்வை, புதிய கிருபை, புதிய கிறிஸ்துவின் பார்வையினால மனிதரை தீர்க்க வேண்டும். அதான் சொல்லுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வும், ஆகையால் இது முதற்கொண்டு நான் ஒருவனை மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். மாம்சத்தின்படி அறியோம். நான் இன்னைக்கு உங்கள எல்லாத்தையும் பார்க்கல. நான் உங்கள ஒரு நாளும் மாம்சத்தின்படி அறிய மாட்டேன். கிறிஸ்து உங்களை எப்படி பார்க்கிறாரோ, அதை என்னை போல நான் பார்க்கிறேன். சில பேர் எங்க வீட்ல நெறைய பேர் அவங்க அவங்களே அவங்களோட குறைகளையும், பிரச்சனையும் சொல்லுவாங்க. நாங்க ஒரு நாளும் அவங்களோட குறைய, பிரச்சனை ஒருத்தர் கூட நாங்க ஷேர் பண்ண மாட்டோம். ஒருத்தர் கூட அவங்க குறையும், அவங்க பிரச்சனையும் ஒரு நாள் கூட ஷேர் பண்ண மாட்டோம். நான் அவங்கள பார்க்கும்போது, இவருடைய வாழ்க்கையில கிறிஸ்து என்ன செய்ய போறாரு? அதுக்கு தான் ஊழியக்காரங்க நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இவரோட வாழ்க்கையில என்ன செய்ய போறாரு? 2 கொரிந்தியர் 5:17 சொல்லி, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கான். பழையவன் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயின. இந்த 2 கொரிந்தியர் 5:17 எல்லாருக்கும் தெரியும். ஆனா 2 கொரிந்தியர் 5:16 அது அநேகருக்கு தெரியாது. அ இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டிக்கான். பழையவன் ஒழிந்து போனா எல்லாம் புதிதாயின. ஆனா 2 கொரிந்தியர் 5:16 தான் இதுல கீயே இருக்கு. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனை மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவின் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இயேசு கிறிஸ்து தச்சனாவே பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க? அ தச்சனாவே பார்த்துட்டு இருந்தாங்க. தச்சனோட பிள்ளை. இது அவர் கார்பெண்டர் தொழில் பார்த்துருந்தாங்க. இல்ல, இல்ல. இயேசுவை நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின்படி அறியாம அ நாம் நீதிமான்களா இருக்கிறோம். நாம் ராஜாவின் சிந்தை கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து இன்னொரு வசனத்த காட்ட விரும்புறேன். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். ராமன் டிக்ரா ஹோடர்போ மான்டிரபோ ஷுடபா மாரஹோடரா லோன் டாராமா ஷிரமா 1 கொரிந்த் அ மின்கா ஹோடர்போ ஷிரபா 1 கொரிந்தியர் புது அ 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 வசனம். ஜென்ம சுவாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குறிகளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சாபம் உள்ள மனுஷனும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 16 வாசிக்கிறேன். ஜென்ம சுவாபன மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குறியை ஏற்றுக்கொள்ளான். அவைகளை அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரம் ஆராய்ந்து நிதானிக்க கிரவராய் ஆனதால் அவைகளை அறிய மாட்டான். ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட மாட்டான். ஆவிக்குரியவனை ஒருத்தனும் நிதானிக்கவே முடியாது. இப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் அப்படின்ற ஒரு மாதிரிதான் இருக்கும். புரியாத புதிர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நேத்து அவன் மேல கோவப்பட்டீங்க, இப்ப நீங்க அவன மன்னிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேட்பாங்க. ஏன் நேத்து அது பழைய மனிதன்பா, இன்னைக்கு புதிய மனிதன் நானு. அப்படிதான் நம்ம இருக்கணும். ஆ ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவனும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட மாட்டான். கர்த்தருக்கு போதிக்கிறதுல அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இது தினைக்கு சொல்லுவோம். We have the mind of Christ.
மனதுல சத்துருக்களா இருக்க நம்ம சிருஷ்டிக்கப்படலை. வி ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ரோமர் 8ல சொல்லுது, மனதிலேயே நம்ம சத்துருக்களா இருந்தோம், ஆனால் இப்பொழுது வி ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஒவ்வொரு சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராமான்டிக் ரஹோம் தொரோபோ ஷிடிர்பி லஹரபா. எனக்கும் பாவத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நான் நீதிமான், எனக்கும் கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீரமா ஷிட்ரிபி கரபோ மோரி போ ரபோ ஷிட்ரிபி லஹரபா மோரி கிளம்போம் தீரமா. இதே ஒரு எபேசியர் 4 அதுக்கு மட்டும் வாசித்து நான் கமெண்ட் போட முடியாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 25 வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோச போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, நீங்கள் களைந்து போட்டு உங்க உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, உங்கள் உள்ளத்திலே புதிதான உள்ளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை வந்து சட்டையை மாற்ற மாதிரி தான், தரித்து கொள்ளுங்கள் தான். ஆனா பழைய மனுஷன் கலந்து போட்டு புதிய மனுஷன், நான் தான் சொல்றேன்ல, இந்த புதிய மனுஷனை வந்து நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் நீதி செய்கிற நீதிமான்கள் ஆகப்படுகிறது கிடையாது. உங்கள் நீதி அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது. உங்களோட நீதி எதுல இருந்து வருதுன்னா, இயேசுவின் சரீரத்திலையும் இயேசுடைய சரீரத்திலையும் இயேசுடைய ரத்தத்திலும் தான் உங்களுடைய நீதி உண்டா இருக்கிறது. அவர் சிலுவில் அடிக்கப்பட்டதுனாலதான் உங்களுக்கு நீதியே இருக்கு. உங்களோட நீதியின்படில உங்களுக்கு நீதிமான்களா நீங்க ஆக்கப்படலை. உங்க நீதினால உங்க நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது இல்லை. எப்படி பாவத்துல இருந்து பாவத்துல அடிமை இருக்க வந்து நீங்க நீதியின் கிரியை செய்தலோ நீங்க பாவியாக கருதப்பட்டுள்ளோ, அதே போல நீங்க நீதிமானாலும் நீங்க பாவம் செஞ்சா கூட தேவன் நீதிமான் தான் கருதுறாரு. அதுக்காண்டி நீங்க பாவம் செய்ய நான் சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்காண்டி பாவம் செய்யும் சொல்ல, பாவத்தை செஞ்சுட்டாலும் நீ கத்த சொல்லுவாங்க, நீ புது சிருஷ்டி, நீ வந்துரு. நீதிமான் 7 தடவை விழுதான் திரும்ப எந்திரிக்கலாம், நீ எந்திரிச்சு வந்துரு, அந்த இடத்துல வந்துரு, நீ அந்த இடத்துல இருக்கிற கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தேவன் சொல்லுவாரு. உங்களோட ஆவியில அவர் பேசுவார். பழைய மனுஷனை கலந்து போட்டு இப்பொழுது நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்து சாரி கொலஸ் மாம்சீரபா எபேசியர் 4:22 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நான் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்களை களைந்து அவனோட பிறனுடைய மெய்களை பேச கடவன். பொய்களை களைந்து மற்றவனுடைய மெய்களை பேசணுமா? சில பேர் பொய் சொல்லிட்டே இருப்பாங்க, அப்படியே அவங்க சேர்ந்து உண்மையே மறந்துடுவாங்க. நாம வந்து உண்மையானவைகளை பேசணும், மெய்யான காரியங்களை சேர்ந்துருவோம். பிசாசு தான் வந்து குற்றம் பிடிச்சுக்கிட்டே இருப்பான். அது வந்து பழைய மனுஷனோட கிரியை. பிசாசு வந்து குற்றம், ஒருத்தன் வந்து அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெய்யனாமே சில பேர் குற்றம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவன் ஹேர்ட்டா இருக்கனால மற்றவன் குற்றம் பார்த்துட்டே தான் இருப்பான். ஒருவருக்கூட அன்பினால ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ராமான் டி சுடர்போ ஷிட்ரிபி லஹட்ரபா மோரிபி கிரபோ லொஹோடோபா ஷிட்ரிபி லஹட்ரபா தீரிமி ஹட்ரபா. கொலைசிரம் 3:9-10 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிஸ்டருடைய சாயலுக்கு ஒப்பான பூர்ண அறிவை அடையும்படி புதிய புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீங்களே. புதிய மனுஷனை தரித்திருக்கோமா? இந்த அறிவு வேணும். நான் புதிய மனுஷன், நான் நியூ கிரியேஷன் இன் கிரைஸ்ட், நான் நீதிமான், நான் ராஜா, அந்த எண்ணத்துக்குள்ள வரணும். புதிய மனுஷன். நான் வந்து எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நான் என்னுடைய மாம்சனுடைய தகப்பனுக்கு செத்துட்டேன், நானும் புதிய மனுஷனுக்கு பிறந்திருக்கேன். கலாத்தியர் 2:20 சொல்லுக்கு, கிறிஸ்துடைய சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்துக்கான். நான் மாம்சத்தில் பிழைத்திருக்க எதுவோ என்னில் அன்பு வருது, எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் பற்றும் விசுவாசினாலே பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன். ராமா தூபா ஷேகபா ரோடு ரோபோ ஷிடர்பா. கலாத்தியர் 2:20, கலாத்தியர் 6:14 நம்ம எப்பயுமே மைண்ட்ல வச்சிருக்கணும். நான் உலகத்துக்கு செத்துட்டேன்,
மான்டாரமா சுடரபோ சுடரபிலா ஹரபா. செத்தவனை சாகடிக்க முடியாது. உங்களுக்கு யாரும் டெம்ப்ளோ. வி ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். மோரோபி கரபா தீரபி கரபோ தீரபா அலபா. புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். எப்ப தரித்து கொண்டிருக்கிறீர்களே மான் தீராமா ஷீரபாலா. நான் உங்களை ஒவ்வொருத்தரும் பார்த்து சொல்றேன், நீங்க நீதிமான், நீங்க புது சிருஷ்டி, நீங்க நீதிமான், நீங்க புது சிருஷ்டியா இருக்கீங்க. உங்களுக்கும் பழைய மனுஷன் சம்பந்தமே இல்லை. மான் தீராபா ஷீடரபா டீக்கரமா டூராமா டீரா கத்துரபா மான் கரபோ. பழைய மனுஷன் உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பழைய மனுஷன் மற்றவங்களையும் குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். ஆனா நீங்க புது சிருஷ்டியா இருக்கபடியால நீங்க எல்லாரையும் நீங்க நேசிக்கப்படுங்க, எல்லாத்தையும் அன்பு கூறப்படுங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனை மாம்சத்துப்படி அறியோம். மாட்டாராம். நாங்கள் கிறிஸ்துவின் மாம்சத்துப்படி அறிந்திருந்தால் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்துப்படி அறியோம். Hallelujah. We have the same mind of Christ. சொல்லுங்க, I have the same mind of Christ. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, I have the same mind of Christ. Hallelujah. 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 பேசும்போது நான் ஆவில விடுதலை ஆகிறத பாக்குறேன். ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை ஆகிறத பாக்குறேன். மான்டி கிரஹண்டோரபோ ஷிட்ரபில ஹரபா மைண்டியரிபி ஹண்டரபோ ஷிட்ரபில ஹரபா. நேற்று ஒரு வார்த்தை பேசின கடவுள் இந்த வார்த்தையை சொல்ல சொன்னாரு. ஏசியா 62ஆம் அதிகாரத்துல சியோனி நிமித்தமும், இந்த நான் வாசனை தயவுசெய்து எல்லாம் புக் எடுத்துக்கோங்க. ஏசியா 62:1 வசனத்தை எடுத்துக்கோங்க. சியோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல் அது நீதி பிரகாசிக்கிறது போலும், அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டிய போலும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன்றாரு. இப்ப இந்த இந்த யாரும் அந்த டக்குனு வசனம் போடுங்களா? ஏசியா 62:1 சீக்கிரம், பிகாஸ் ஆஃப் டைம். ஏசியா 62:1 ராமான் டிக்கரமா டூரோபோ ஷுட்ரபிலா ஹரபா ரபா ஷுட்ரபிலா ஹட்டூரமா டிக்கரமா. இல்ல நான் இந்த வாசிக்கிறேன் பாருங்க. சீக்கிரம் சைனி போடுறீங்களாப்பா? இல்லை யாரா போடுறீங்களா ப்ளீஸ்? ஏசியா 62:1 டக்குன்னு போடுங்க பாப்போம். சாட் பாக்ஸ்ல ரஹத்துரபோ ஷுட்ரபிலா ஹட்டூரபோ மேன்தேரமோ ஷுட்ரபிலா ஹட்டூரபா. எஸ், இங்க பாருங்களேன், சாட் பாக்ஸ்ல ஷைனி போட்டாங்க. தேங்க்யூ. சியோனி நிமித்தமும் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமா இராமல் அதன் நீதி பிரகாசிக்கிற போலவும் அதன் ரட்சிப்பு எரிக்கிற தீவிட்டிய போலவும் வெளிப்பட மட்டும் அமராமல் இருப்பேன். இப்ப இதை எப்படி வாசிக்கனா, சியோனி நிமித்தம்ல எருசலேம்னா நீங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கீங்க. சோ உங்கள் நிமித்தம் நான் மௌனமா இருக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. சோ சியோனி நிமித்தமும் ஜோசப், நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, சியோனி நிமித்தமும் ஜோசப்பின் நிமித்தமும் நான் மௌனமா இருக்க மாட்டேன். அது நீதி பிரகாசிக்கம் போல பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிக தீவெட்டிய போலவும் வெளிப்பட மாட்டோம், நான் அமராமல் இருப்பேன். இது எப்படி சொல்றாங்கன்னா, பரலோகத்துல சிங்காசனம் எந்திரிச்சு சொல்றாரு, நான் அமரவே மாட்டேன், நீதி பிரகாசிக்கிறது போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டிய போலவும் வெளிப்பட மட்டும் அமராமலும் இருப்பேன். இந்த ஸ்டைல சொல்றாரு. நேத்து இந்த வசனத்தை அந்த ஸ்டைல சொன்னாரு. மான்டா கரஹடரபோ ஷிடரபிலா. ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். இப்ப பாருங்களேன், இப்ப அதான் மேட்ரு. இப்ப என்ன குறித்து என்ன கர்த்தர் சொல்றாரு? நான் சொல்றேன், தேவன் உங்களை புதிய நாமத்தினால் நீங்க அழைக்கப்படுவீர்கள். நீங்க உங்களுக்கு பழைய மனுஷனால அழைக்கப்பட மாட்டீர்கள். நீங்க பழைய மனுஷனால் அழைக்கப்பட மாட்டீர்கள். நான் தீர்க்கதரிசனமா சொல்றீங்க, புதிய நாமத்தினால் நீங்க அழைக்கப்படுவீர்கள். மான்டா கிரஹௌஸ்துரபா, புதிய நாமத்தினால் அழைக்கப்படுவீர்கள். மோரி கரபா ரீபி கத்தூரமா ஷீடரிபா, புதிய நாமத்தினால் நீங்க அழைக்கப்படுவீர்கள். இந்த கொஞ்ச நாள் முன்னாடி கத்த சொன்னாரு, யூ வில் பி அட்ரஸ்ட் பை த அனாயிண்டிங் தட் யூ கேரி அப்படின்றாரு. சொல்லுங்க, ஐ வில் பி அட்ரஸ்ட் பை த அனாயிண்டிங் தட் ஐ கேரி. நான் பழைய மனுஷனால் அடையாளம் காணப்பட மாட்டேன், பழைய செயல்னால் அடையப்பட்டேன். என்னுடைய நீதி கிறிஸ்துவின் நீதியாகவே இருக்கிறது. கிறிஸ்துவின் என்னை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் நீதியாகவே நான் உன்னை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரம் கிடையாது, தேவனுடைய கருத்து ராஜ முடியுமா இருக்கிறான். ஏசி 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரம கிரீடமும். கர்த்தர் சொல்றான், நீ கர்த்தருடைய கையில் அலங்கார கிரீடமா இருக்கிற, தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருக்கிறார். நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழன தேசம் எனப்படணும். தேசம் எனப்படும் எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார்.
ஹalleluya ஹalleluya. ரீமான் திக்ரபா. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா, உன் தேசம் வாழ்க்கைப்படும், உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும். ஷூட்ரபா லீபி கிரபா ரீபா கிரபோ தூரபா ஷிட்ரிபா லஹரபா மான்டீரமா ஷுட்ரிபோ லஹரபா ரீமா ரோபோரபா மூ ரீமா. கத்த சொல்றாரு ஏசு 62:8, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்குள் ஆகாரமாய் கொடேன். இனி உன் தானியத்தை என் சத்துருக்குள் ஆகாரமாய் கொடேன். ராமான் தீரமா 8 மவுண்ட் ரோபோ ரீமா ரபா தேரே பிஷிரபா. அந்நிய புத்திர குடிப்பதும் இல்லை. கத்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையினாலும் புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயாபா. மூர்மா ரீ கரபோ கரமா ரிபா. உங்கள் வாசலுக்குள்ள தேவன் 62:6 போட்டிருக்கு, ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிறேன். ஜாமக்காரன் உங்களுக்கான ஜெபம் பண்ற ஜாமக்காரர்களை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஜெபம் பண்றது வந்து எதுக்கோ ஜெபம் பண்றீங்க. இல்ல, ஜாமக்காரர்களை தேவன் கட்டளையிட்டு இருக்காராம். கட்டளையிட்டு இருக்கிறேன். கத்தரை பிரஸ்தாபிக்க பண்ணுகிறவர்கள் நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. மாறா கத்தரை பிரஸ்தாபிக்கப்படுதல் நீங்க அமெரிக்கா இருக்காது. அதனாலதான் அநேக நேரத்துல நைட் எந்திரிக்க உங்களை ஜூம் பண்ண வைக்கிறாரு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒண்ணே ஒன்று தெரிஞ்சுக்க, நீங்க கர்த்தருடைய கையில் அலங்கார கிரீடமும் உங்கள் தேவனுடைய கையில் ராஜ முடியுமா இருக்கிறீர்கள். மான் தரமா ரஹடரபா. ஜெரமியா கர்த்தர் உங்களுக்கு பார்த்து சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய கையில் அலங்கார கிரீடமும் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியுமா இருக்கிறீங்க. You will be identified by your anointing that you carry. You will be identified that anointing that you carry. மான்டி கிரஹான்டி ரோபோ ரஹண்டரமா. இதை கத்தர் ஜெரமியாவை பார்த்து சொல்ல சொன்னாரு. நீ கர்த்தருடைய கையில் அலங்கார கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியுமா இருக்கிறாய். அல்லேலூயா. மான்டி கிரஹான்டரபா மான்டரமா. அவருக்கு சொன்னார்னா அதே வார்த்தை நீங்க கேட்சப் பண்ணிக்கோங்க. ராமான்டி கிரமா ஷுட்ரபோல. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சர்ச்சில் ப்ராஃபஸி பண்ணலாம். ஒருத்தவங்களை கூப்பிட்டு ப்ராஃபஸி பண்ணலாம். இன்னொரு லேடி இந்த வேர்டை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த லேடிக்கு உடனே நடந்துச்சு. ரிசீவ் பண்ண லேடிக்கு நான் சொல்றேன், ஐ ரிசீவ் த வேர்ட். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கையில் அலங்காரம் கிரீடமும் என் தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியுமா இருக்கிறேன். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் அழைக்கப்படுவேன். சொல்லுங்க, நான் ஒரு புதிய நாமத்தினால அழைக்கப்படுவேன். Amen. Hallelujah. Hallelujah. Today I enjoying the preaching. Today I enjoy the preaching because நானே எனக்கு நிறைய பேசிக்கிறேன். Thank you, Jesus. Thank you, Lord. இது கர்த்தருடைய பந்திக்கு நேராக வந்திருக்கிறோம். Hallelujah. இதுதான் நம்மளை தகுதிப்படுத்துகிறது. நம்ம வந்து ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறோம். பழையவில் எல்லாம் ஒளிந்து போட எல்லாம் புதிதாயின. நான் ஒருவனை மாம்சத்தின்படி அறியோம். நான் கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. இயேசு ஆண்டவர் காட்டி கொடுக்க ராத்திரில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் இது வாங்கி புசிங்க. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய திரு சரீரமா இருக்கிறாண்டா. இது இயேசுவின் சரீரம். Thank you, Lord. Thank you, Lord. இது இயேசுவின் சரீரமா இருக்கிறது. Thank you, Jesus. Thank you, Lord. ராமாந்தி கரபாதி கரபோடுரபா. இது மெய்யான போஜனமா இருக்கிறது. மெய்யான போஜனம். இயேசுவின் ரத்தம் மெய்யான பானம். நான் சிறிய ஜெபத்தை செய்கிறேன். நல்ல பிதாவே, இப்பொழுது இந்த சரீரம் இவங்க கையில வைத்திருக்க எந்த கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இப்பொழுது அது இயேசுவின் சரீரமாய் மாறுவதாக, அப்பம் இயேசுவின் சரீரமாய் மாறுவதாக. ஆண்டவரே, அவன் கையில என்ன கம்யூனியன் எலிமெண்ட் வச்சுக்கணும், அது இயேசுவின் ரத்தமாவே மாறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ரைட் நவ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். இது இவர்களை தகுதிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சரீரமும் இந்த ரத்தமும் இவர்களை தகுதிப்படுத்தினக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்றேன் ஆண்டவரே. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமா இருக்கிறது. இது எனக்காக பிற்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரமாக இயேசுவின் சரீரம். உட்குழுமா இயேசுவின் சரீரம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தின் என் பாத்திரம் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் திரு ரத்தம். இதான் மெய்யான பானமா இருக்குது. மெய்யான பானம்.
யோவான்ல 6 இது மெய்யான பானமா இருக்கிறது. உங்களுக்காக சிந்தப்படுகிற ஆண்டவராய் இயேசு திரு ரத்தமா இருக்கு. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இது எனக்காக சிந்தப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமா இருக்கிறது. இ- இந்த கம்யூனியன் எடுக்கும்போது நான் சொல்லுவேன், இது ஒரு வெற்றியின் அடையாளமா இருக்கு. இது வெற்றியின் அடையாளம். நீங்க தோற்கப்பட்ட நிலைமையில இல்ல, நீங்க இது வெற்றியின் அடையாளமா இருக்கிறீங்க. ஐ ஐ இது உங்கள் வாழ்க்கையில இந்த வெற்றியின் அடையாளம் அடைங்க. இதுதான் உங்களை வெற்றி அடைய செய்கிறது. சோ நான் சொல்ல, இது எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தமா இருக்கிறது. இது நான் வெற்றியின் அடையாளமா எடுக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. இயேசு வெற்றி பெறார். சொல்லுமா, இது எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹalleluya. நான் ஜெபம் பண்றேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்றேன் ஆண்டவரே. உம்முடைய சரீரத்திலும் உம்முடைய ரத்தத்திலையும் நாங்கள் பானம் பண்ணினபடினால் ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது புது சிருஷ்டியா இருக்கிறோம். பழைய ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நான் நீதிமான்கள் மட்டும் கிடையாது ஆண்டவரே, நாங்கள் ராஜாவாகவும் இருக்கிறோம். ஹalleluya. நான் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நாங்க இனிமேல் ஒருவனை மாம்சத்தின்படி அறியோம், கிறிஸ்துவின் மாம்சத்தின்படி அறியோம் ஆண்டவரே. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை கொடுக்கப்பட்டிருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு அற்ப நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினால கிருபையினால இறக்கங்களால முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப திரும்ப வாழ பயிர் போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவரும் கர்த்தர் நீதியும் அவர் நியாயத்தையும் அவர் செய்கிறார். ஆமென். உங்களை கரங்களை போய் எடுத்து நான் வாட பிளஸ் யூ தவலா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசனமாக்கி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஷாலோம், ஷாலோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்பவே முடியாது. ஆமென். காட் பிளஸ் யூ.